ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கும் மிக வல்லோனாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் நண்பர்கள் சஹாபாக்கள் அனைவரின் மீதும் ஏனைய உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்னையும் உங்களையும் பெற்றவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, மாதாந்த வகுப்பினிலே நாம் இருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கம் உலகத்திலே பல மதங்கள் இருந்தாலும், பல கோட்பாடுகள் இருந்தாலும், பல சமுதாயங்களாக மக்கள் பிரிந்திருந்தாலும், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் தனித்துவமான ஒரு மார்க்கமாக நமக்கு பார்க்க முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏனைய மார்க்கங்களைப் போல, ஏனைய மதங்களைப் போல சம்பிரதாய அடிப்படையில் மட்டும் வாழ்ந்துவிட்டு செல்லலாம் அல்லது வணக்கத்தோடு மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்வது கிடையாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வணக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ, அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த மனிதனிடத்தில் பண்பாடையும் எதிர்பார்க்கிறது என்பதை நமக்கு பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இன்றியமையாததோ, என்னென்ன அம்சங்கள் எல்லாம் கட்டாய பகுதிகளாக ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ, அவைகளை இஸ்லாம் வலியுறுத்தும். இஸ்லாம் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன புஇத் லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நிச்சயமாக நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம், இந்த சமுதாயத்துக்கு நான் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை இந்த சமுதாயத்தில் பூரணப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த சமுதாயத்தை நற்குணமுடைய சமுதாயமாக ஆக்குவதற்காக வேண்டி, நல்ல குணங்களை இந்த சமுதாயத்தில் விதைப்பதற்காக வேண்டி நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, எந்த அளவுக்கு இறைவனை வழிபடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அந்த அளவு ஒரு முக்கியத்துவத்தை நற்குணத்துக்கும் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நாம் சென்ற வார வகுப்பில் நற்குணத்துடைய முக்கியத்துவம், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நற்குணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். எனவே எந்த அளவுக்கு அவன் நற்குணத்தில் ஒரு மனிதன் ஆர்வம் காட்டுகிறானோ, அந்த அளவுக்கு தீய குணங்களில் இருந்து தன்னை அவன் விலக்கி கொள்ள வேண்டும். தீய குணத்திலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் மோசமான குணங்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறதோ, எந்த குணத்தை எல்லாம் இஸ்லாம் வெறுக்கத்தக்க குணங்களாக அடையாளப்படுத்துகிறதோ, இந்த நடத்தையெல்லாம் மோசமான நடத்தைகளாக இஸ்லாம் சொல்லுகிறதோ, அவைகளை நம்முடைய வாழ்வில் இருந்து தூரப்படுத்த வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அக்தருமா யுத்கிலுன் நாஸல் ஜன்னah, அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான மக்கள் சுவர்க்கத்துக்கு எதனால் நுழைகிறார்கள்? சுவர்க்கத்துக்கு அதிகமான மக்கள் எதனால் நுழைகிறார்கள் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் 2 செய்திகளை சொன்னார்கள். முதலாவது தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை மீது கொண்ட இறையச்சம். ஒரு மனிதன்
அல்லாஹ்வை பற்றி பயப்படுகிறானே அந்த பயம், அவனுடைய நற்குணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே நல்ல குணம், அதே போல இறையச்சம், இந்த இரண்டும் ஒரு மனிதனை, அதிகமான மக்களை நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவித்து விடும். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று வந்தால், ஒரு மனிதனிடத்தில் தீய குணங்கள் இருந்தால், ஒரு மனிதனிடத்தில் மோசமான நடத்தைகள் இருந்தால், ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாம் வெறுக்கின்ற, இஸ்லாம் எச்சரிக்கின்ற குணங்கள் இருக்குமாக இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் சுவர்க்கத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். எனவே அதிகமான மக்கள் நுழைவதற்குரிய காரணத்தை, சுவர்க்கத்தை அடைவதற்குரிய காரணத்தை விலக்கிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சுவர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ்கின்ற நாம இருந்தால், நம்முடைய வாழ்க்கை சுவர்க்கத்தில் நம்முடைய இடத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதை பெற்று தருகின்ற காரியத்தில் ஈடுபட வேண்டுமே தவிர, அதை நம்மை விட்டு நீக்குகின்ற, நம்மை விட்டு தூரப்படுத்துகின்ற காரியத்தில் ஒரு காலமும் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசானில் முஃமின் யௌமல் கியாமா. ஒரு மனிதன், ஒரு முஃமினான அடியானுடைய மீசானுடைய தராசை மிகவும் கனப்படுத்தக்கூடிய ஒன்று நற்குணத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை, மோசமான முறையில் செயற்படக்கூடியவர்களை, மோசமான குணங்களுக்கு சொந்தக்காரர்களை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹுடைய வெறுப்பை ஒரு மனிதன் இலேசாக பெற்றுக் கொள்வதற்கு தீய குணங்கள் ஒரு காரணம். ஆனால் தீய குணம் என்று வருகின்ற பொழுது உடனேயே நாம் பெரிய லெவலுக்கு யோசிக்க கூடாது. நிறைய பேருக்கு சிலதை பற்றி சொன்னால் பெரிய லெவலுக்கு மட்டும்தான் யோசிப்பார்கள். பெரிய லெவல் மட்டுமல்ல, சின்னதும் கூட. சில தீய குணங்கள் நம்மிடத்தில் சர்வசாதாரணமாக வரக்கூடும். பொறாமைப்படுவதாக இருக்கலாம், பிறருக்கு அநியாயம் செய்வதாக இருக்கலாம், பிறருக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளை மூட்டி விடுவதாக இருக்கலாம், பொய் பேசுவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம். இப்படி அடுக்கிக் கொண்டே போயிடும். எதுவெல்லாம் நற்குணம் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதற்கு மாற்றமாக வரக்கூடிய அத்தனையும் தீய குணம்தான். இஸ்லாம் அவைகளைத்தான் ஒரு முஃமினிடமிருந்து தவிர்க்கும்படி எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேராது. சொன்னார்கள், அல் புஹ், ஒன்று கஞ்சத்தனம், அடுத்தது சூஉல் குல்க், மோசமான குணங்கள், தீய குணங்கள். தீய குணமும் கஞ்சத்தனமும் ஒரு முஃமினிடத்தில் வராது என்றார்கள். எனவே ஒரு முஃமினாக ஒருவன் தன்னை அடையாளப்படுத்த வேண்டுமாக இருந்தால், தன்னை ஒரு முஃமினாக ஒருவன் ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவன் தன்னிடத்திலிருந்து மோசமான குணத்தை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் மோசமான குணம் இருக்குமாக இருந்தால், அது சிறியதோ பெரியதோ, ஒரு இடத்தில் ஒன்றோ அல்லது பலதோ இருக்குமாக இருந்தால், அவன் முஃமின் என்ற வட்டத்திலிருந்து வெளியாகிறான் என்பதைத்தான் நமக்கு இந்த செய்தி விளங்கப்படுத்துகிறது. முஃமினிடத்தில் ஈமானும் இந்த மோசமான குணமும் ஒரு நாளும் ஒன்று சேராது. அது ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் அந்த செய்தி நம்மிடத்தில் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்ன அப்கலக்கும் இலைய வ அப்அதக்கும் மின்னி ஃபில் ஆகிரா. நாளை மறுமையில் நான் கோவப்படக்கூடிய, என்னை விட்டு தூரப்படுத்தப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மறுமை நாளில் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கம்தான் ஓடுவார்கள். அந்தந்த சமுதாய மக்கள் அந்தந்த நபியை நோக்கி ஓடுவார்கள். நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடுவார்கள். ஏன்? அல்லாஹ்வின் தூதருடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய பரிந்துரையால் நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் என்னை விட்டு தூரப்படுத்தப்படக்கூடியவன் யார் தெரியுமா? அஸ்வஉக்கும் அஹ்லாக்கா, யாருடைய குணம் மோசமானதாக அமைந்திருக்கிறதோ, யாரிடத்தில்
மோசமான குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் என்பதாக சொன்ன செய்தி அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி அவர்கள் அதை ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். ஏராளமான செய்திகள் இப்படியே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு முஃமினிடத்தில் மோசமான குணங்கள் வராது என்பதாக சொன்ன செய்திகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, லைஸல் முஃமினு பித்தஆன், ஒரு உண்மையான முஃமின் குத்தி காட்டுபவனாக இருக்க மாட்டான். வலல் லஆன், சபிக்க கூடியவனாக இருக்க மாட்டான். வலல் ஃபாஹிஷல் பதி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, மோசமான வார்த்தைகள் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக மோசமான நடத்தைகளுக்குரியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, முஃமின்களுக்குத்தான் நாளை மறுமையில் நல்ல இடம். முஃமின்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்கள். முஃமின்கள் தான் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். முஃமின் அல்லாதவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். சுவர்க்கத்தை இலக்காக வைத்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த முஃமின்களுடைய வட்டியலுக்குள், இந்த முஃமின்களுடைய குணங்கள் எதுவோ அதற்குள்ளால் நானும் நீங்களும் செல்வதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். மோசமான குணங்களால் மோசமான நடத்தைகளால் சுவர்க்கத்தை விட்டு தூரப்படுத்தப்படக்கூடியவர்களா ஒரு காலமும் மாறிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சில வணக்கங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் மோசமான குலத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவார். தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மோசமான மானக்கேடான விடயங்களிலிருந்து ஒரு மனிதனை தடுக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, ஒமல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒமல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமலு பிஹ், யாரெல்லாம் மோசமான வார்த்தை பேசுவதையும் மோசமான செயலிலிருந்து செய்வதை விடவில்லையோ, வலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் தின்னாமல் குடிக்காமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுதும், வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில மோசமான வார்த்தைகள் பேசுவது, மோசமான செயல்களில் ஈடுபடுவது, சண்டை பிடித்துக் கொள்வது, விவாதங்கள் செய்வது, இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கு கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, வணக்கங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை மோசமான குணத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு பார்க்கிறான். ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மோசமான குணம் ஒரு முஃமினிடத்தில் இருக்கவே கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா பொதுவாகவே அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகியதோர் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதரா எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல், அல்லாஹ்வின் தூதரா எல்லாவற்றுக்கும் நல்ல முன்மாதிரி. ஒரு மனிதன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேறு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறை படித்தாலே போதும். அல்லாஹ்வின் தூதர் மக்களிலேயே மிக நற்குணமுடையவராக இருப்பார். அல்லாஹு தஆலா அதனால் தான் அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வ இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு அல்லாஹ்வின் தூதரை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுதும், கான அஹ்ஸனுன் நாஸி குல்கா, அல்லாஹ்வின் தூதர் மக்களிலேயே மிக நற்குணமுடைய மனிதராக இருந்தார். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற நபி தோழர் சொல்லுகிறார், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா, அல்லாஹ்வின் தூதர் மோசமான வார்த்தைகள் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் வ இன்னஹு கான யகூல் என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லக்கூடியவராக இருந்தார். என்ன? இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நற்குணத்தால் சிறந்தவர்கள்.
நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடியவராக இருந்தார் என்பதை நமக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்துக்கு பின்னால் அல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே ஒட்டுமொத்த மோசமான குணங்களையும் கொண்டிருந்த ஜாஹிலியத்து மக்களுடைய சமுதாயத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் மிகப்பெரிய நற்குணத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை கொண்டு வந்த போது, அல்லாஹ்வின் தூதருடைய ஆரம்ப இஸ்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணமும் ஒரு புறம்தான். அல்லாஹ்வின் தூதர் முதல் வகையை சுமந்து வந்தார். நாம் படித்திருக்கிறோம். ஜாஹிலிய கால மக்கள் என்றால் பொய் பேசுவார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், மோசமான முறையில் நடந்து கொள்வார்கள், ஜினா செய்வார்கள், தான் பெற்ற பெண் குழந்தையை உயிருடன் புதைப்பார்கள். இப்படியெல்லாம் நிறைய மோசமான குணங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் முதல் வகையை சுமந்து வந்தார். ஹிரா குகையில் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வகையை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சுமந்து வந்தார். சுமந்து வந்த அல்லாஹ்வின் தூதர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காய்ச்சலோடும் வந்தார். வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொன்ன போது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபவல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டார். ஏன் கேவலப்படுத்த மாட்டான் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம். நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ். நீங்கள் பேச்சிலே உண்மையை பேசுகிறீர்கள். அதே போல அடுத்தவர்களுடைய உரிமைகளை கொடுக்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் சொன்னதாக நமக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நற்குணங்கள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்துமோ அந்த அளவு அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த கண்ணியத்தை நமக்கு பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணங்கள் இன்னும் ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹு தஆலா அதனால் தான் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மிக நளினமான தன்மையுடையவராக இருந்தீர்கள். உங்களிடத்தில் கடும் உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால், மோசமான நடத்தை கொண்டவராக இருந்திருந்தால், மோசமான முறையில் செயற்படக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு புரண்டோடி இருப்பார்கள் என்பதை அல் குர்ஆன் சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் நாமும் இப்படி நற்குணங்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மோசமான குணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை அப்படித்தான் பண்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதர் ஜாஹிலிய காலத்திலிருந்தே நற்குணத்தோடு இருந்தார். சில சஹாபாக்கள் ஜாஹிலிய குணங்களோடு இருந்தவர்கள். அப்படி ஜாஹிலிய குணங்களோடு இருந்த மக்களை கூட அல்லாஹ்வின் தூதர் பண்படுத்தி நல்ல மக்களாக மாற்றினார் என்பதை நமக்கு பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரபதா என்ற இடத்திலே சந்திக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒரு ஆடை இருந்தது. அதே போல ஒரு ஆடை அவருடைய அடிமையிடமும் இருந்தது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி என்ற நபித்தோழர் அவர் வைத்திருந்ததை போல ஒரு ஆடை தன்னுடைய அடிமையுடைய கையிலும் இருந்தது. அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் எஜமான், உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய அடிமை அந்த சிறுவனிடத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஆடை என்று கேட்கப்படுகிறது. அபூதர் அல் கிஃபாரி என்ற நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் நான் ஒருவரை ஏசினேன், ஒருவருடைய தாயை இழுத்து ஏசினேன், தாயை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி நான் ஏசினேன். அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த செய்தி போகிறது. அல்லாஹ்வின் தூதர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்னை அழைத்து சொன்னார், இன்னக இம்ரஉன் ஃபீகல் ஜாஹிலிய்யா. அபூதர்ரே, நீ ஜாஹிலிய குணம் கொண்ட ஒரு மனிதராக மாறிவிட்டாய். அல்லாஹ்வின் தூதர் என்னை எச்சரித்தார். எச்சரித்து விட்டு சொன்னார், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களுடைய கைக்கு கீழால் அடமானமாக தரப்பட்டவர்கள். நீங்கள் சாப்பிடுவதில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் ஆடை அணிவதில் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் என்னை வலியுறுத்தினார் என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில வரலாறுகளில் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய தாயை இழுத்து ஏசினார்கள். அந்த செய்தி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போகிறது.
அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக அபூதர் அல் கிஃபாரின் நபித்தோடு நடந்து கொண்டார் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த செய்தி சொல்லப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதருடைய முகமே மாறியது, சிவப்பானது. கோவத்தால் அல்லாஹ்வின் தூதர் உச்சத்துக்கு போனார்கள் என்பதை எல்லாம் சில ஹதீசுகளில் நமக்கு பார்க்க முடியும். வாழ்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு இதை வன்மையாக பேசினார்கள். ஒரே ஒரு வார்த்தை, தன்னுடைய தாயை பற்றி பேசினார். சில செய்திகளில் அப்னி சௌதா, கருப்பியின் மகனே என்று சொன்னார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் அதை கண்டதால் ஜாஹிலிய மக்களோடு எதுவெல்லாம் மோசமான குணங்கள் என்று ஜாஹிலிய மக்களால் சொல்லப்படுகிற அந்த குணத்துக்கு சொந்தக்காரராக அபூதர் அல் கிஃபாரி என்ற நபித்தோழரை அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்து சொன்னார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, மோசமான குணங்கள் நான் இதுதான் என்று அடையாளப்படுத்தவில்லை. ஏனென்றால் நிறைய மோசமான குணங்கள் சம்பந்தப்பட்டு தனித்தனி தலைப்புகளாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதாந்த பயான்களில் நடைபெறும். குறிப்பிட்ட சில முக்கியமான அடிப்படையான சில மோசமான குணங்கள் இருக்கிறது. மோசமான குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். குட்டி குட்டி மோசமான குணங்கள், பெரியதுகள் இருக்கும். சிலது ஆணிவேர், சிலதுதான் ஆணிவேர். அதன் மூலமாகத்தான் சிலது வரும். எனவே அந்த ஆணிவேறக்கூடிய சில மோசமான குணங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மாதாந்த பயான்களில் நடைபெறும். எனவே நாம் எதுவெல்லாம் மோசம் என்று நாம் நினைக்கிறோமோ, எதுவெல்லாம் மோசமாக இஸ்லாம் காட்டி தருகிறதோ, எதுவெல்லாம் நற்குணங்களுக்கு பாதகம் விதைக்கின்றதை போல் இருக்கிறதோ, எதுவெல்லாம் மோசமான காரியங்களுக்கு எதிரானதாக இருக்கிறதோ, அவைகள் அத்தனையையும் நாம் தேடி நம்மிடத்திலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனையில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வின் தூதர் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, சுனன் திருமிதி எனும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரார்த்தனை, நானும் நீங்களும் ஓத கடமைப்பட்டிருக்கின்ற பிரார்த்தனை. அல்லாஹ்வின் தூதர் அதாவது நபி தோழர் சொல்லுகிறார், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லக்கூடியவராக இருந்தார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக், மோசமான குணத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, வல் அஅமாலி வல் அஹ்வா, மோசமான செயற்பாடுகளிலிருந்து, மோசமான சிந்தனைகளிலிருந்து, மோசமான ஆசைகளிலிருந்து என்னை தூரப்படுத்துவாயாக, என்னை பாதுகாப்பாயாக அல்லாஹ்வின் தூதர் ஓதினார்கள் என்ற செய்தியை திருமிதி போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் துஆவை ஓத வேண்டும். எப்படி நாம் நற்குணத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோமோ, அதே போல தீய குணத்தை தவிர்க்கும்படியும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு சுவர்க்கத்தை கேட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா, அதே போல நரகத்தில் இருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்கிறோமா, தீமையில் இருந்து பாதுகாப்பையும் கேட்க வேண்டும். அதே போலதான் நற்குணத்தை கேட்கின்ற நானும் நீங்களும், நற்குணத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற நானும் நீங்களும், தீமையில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வின் தூதருடைய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாக் வன் நிஃபாக் வஸூஇல் அக்லாக், யா அல்லாஹ் என்னை நிஃபாக்கிலிருந்து, மோசமான குணங்களில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று வரக்கூடிய ஒரு துஆவையும் அல்லாஹ்வின் தூதர் ஓதினார்கள் என்ற செய்தி சுனன் அபீ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் ஓதக்கூடிய இன்னும் ஒரு துஆ, வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யுஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த். இப்படி எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் நற்குணத்தை வேண்டியும் தீய குணத்தை தவிர்க்கும்படியும் துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எப்படி ஏனைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வணக்க வழிபாடுகளில் எப்படி தொழுவதில், நோன்பு பிடிப்பதில், ஜகாத் கொடுப்பதில், உம்ரா செய்வதில், ஹஜ் வணக்கங்கள், இதர வணக்கங்கள் செய்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோமோ, அந்த அளவு நாம் நற்குணத்திலும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏன் நபிகளாரே நற்குணத்தை போதிப்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கே வந்தேன் என்று சொன்னார்கள். நற்குணமும் ஒரு அதிகமான மக்களை சுவர்க்கம் நுழைவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் எப்படி நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிறோம், அதே போல் நற்குணத்திலும் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போல நாம் எந்த அளவுக்கு பாவத்தில் இருந்து நம்மை தவிர்த்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் இதர மோசமான காரியங்களில் இருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு பாவமான காரியங்களில் இருந்து முற்றும் முழுதாக நம்மை விலக்கி நாம் வாழ்ந்து கொள்கிறோமோ,
அதே போல மோசமான குணங்களில் இருந்தும் மோசமான நடத்தைகளில் இருந்தும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மோசமான குணங்கள் நமக்கு பாவத்தை இட்டு தரும், நரகத்தை சொந்தமானதாக, நரகத்துக்கு உரியதாக நம்மை ஆக்கிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். முடியுமான வரைக்கும் நற்குணங்களால் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நற்குணத்தை போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம். இஸ்லாமத்தை தவிர நற்குணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணமும் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, தீய குணங்கள் எச்சரிக்கப்பட வேண்டியது, அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தூரப்படுத்தப்பட வேண்டியது. அவைகள் தூரப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் சுத்தமாகிறது. உள்ளம் சுத்தமாகின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனைகள், இறைவனின் பக்கமான நெருக்கங்கள் எல்லாம் நமக்கு கூடுவதற்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் நற்குணத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி தீய குணங்களில் இருந்து முற்றும் முழுதாக விலகி வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.